ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு டாப்பு வந்து அயர்ன் பண்ணி டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபெதர் டிசைன் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இதுதான் அது. இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், போட ஆரம்பித்தாச்சு. இப்போ பாருங்கள், ஃபெதர் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இடம் வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும். இப்போ கீழே மட்டும் கொஞ்சம் கவர் ஆகாமல் இருக்குது. அப்புறம் அதுக்கு என்ன டிசைன் போடலான்றத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கேப்பு ஃபுல்லாக இந்த டிசைன்லே கவர் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கணும். ஏன்னா டாப்பில் வந்து நார்மல் கிளாத் வைக்கிற மாதிரி டைட் இருக்காது. அதனால் நம்ம போட்டு முடிகிற வரைக்கும் பிடிக்கணும். இதுதான் ஃபைனல் லுக்கு. இருங்க, வெளிச்சத்தில் காமிக்கிறேன். இது நைட் டைம் போடுறேன், அதனால் வெளிச்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த பார்ட்டு பார்த்திங்கன்னா, நான் மேலே உள்ளதே திருப்பி இறக்கி இன்னும் கொஞ்சம் கவர் ஆகணுன்ட்டு கீழேயும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சைடில் உள்ள இடத்த எப்படி கவர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த டிசைன் எடுத்திருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் கேர்வாக அப்படி வளைஞ்சு வருது. ஸோ இந்த டிசைன் முடித்தோடனையும் கொஞ்சம் கீழே இடம் வந்து பேலன்ஸு கவர் ஆகாமல் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஆப்போசிட் சைடில் திருப்பி அங்கேயும் இப்போ நான் கவர் பண்ண போகிறேன். இது வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணலாம், என்னென்னா பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. ஃபைனல் லுக்கு பார்க்கலாம். முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த டேமேஜ் ஆன இடம் வந்து தெரியவே இல்லை. இதில் ஒன்றுமே ஆகாது. நல்லா ரஃப் யூஸ் எது வேணால் பண்ணலாம். இதுக்கு மிஷின் வாஷு எது வேணால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸும் எதுவும் ஆயிடுச்சு, தீபாவளி டயத்துலலாம் நெருப்பு பட்டிருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் ஆயிடுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், என் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதை சரி பண்ணி உங்களுக்கு நான் திருப்பி சென்ட் பண்ணிடுறேன். ப்ளவுஸுக்கும் டிசைன் போடுறேன், அதுக்கும் எம்ப்ராய்டரி ஒர்க் வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.